ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome everyone in the name of Lord Jesus in this early morning. 2 மாதங்கள் கடந்து 3வது மாதத்திலே கால் எடுத்து வைத்து விட்டோம். We have completed 2 months and we are stepping into the 3rd month. இந்த 3வது மாதத்திலே In this 3rd month தவக்காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are going forward in the Lent seasons. உலகம் எங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற நாளா இருக்கிறது. Across the whole world all the churches have been united and these are the month where we speak more about the Lent with the Jesus went into the process. இந்த தவக்காலத்திலே In this Lent season தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? what is the Lord giving a promise word in the கடந்த Lent? 2 மாதங்களுக்கு காத்து வந்த தேவன் The Lord has been taking care of us so well in 2 months. இந்த 3வது மாதத்திலே In the 3rd month, குறிப்பாக சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த காலத்திலே the time where the Christ was in the cross, we would like to share the word of God. நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார். Surely he will strengthen us. கண்களை மூடி சிறுத்தாட்சி ஜெபிப்போம். Let's close your eyes and bow down. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Gracious heavenly Father, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். thank you for this early morning. இந்த முதல் நாளிலே In this early இந்த morning, சத்திய வசனங்களை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். whoever is listening the word of God, we surrender them to your hands. மிகவும் வாஞ்சையோடு கூட காத்திருக்கிறார்களப்பா. Many people have been waiting for the word of என் God. தேவனுடைய வசனம் எனக்கு என்ன சொல்கிறது என்று காத்திருக்கிறார்களப்பா. What is the word being telling to us? உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. Lord, you speak to the children. உடைய பிள்ளைகள் எந்த ஏக்கத்தோடு கூட இருக்கிறார்களோ அவளோடு கூட பேசுங்க. Whatever the intentions they have, you speak to them, Lord. உடைய வசனம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். Let your word strengthen them. அற்புதங்களை செய்யட்டும். Let there be a miracles happen. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. Lord, you cover us and you reveal. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Again we welcome you in the name of Lord Jesus Christ in this early morning. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் என்ன? In this month what is the promised word? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது இறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். If you read the Bible, Hebrew chapter 2:18, if you read that. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because he himself was suffered when he was tempted, he has been able to help those who are being tempted. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டதினாலே. Because himself was being tempted. முதல் மனிதன் சோதிக்கப்பட்டு விழுந்து போனான். The first man fell into temptations and he fell into sin. இரண்டாவது மனிதனாய் வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ who came as a second man, அவரும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். he is also going into the temptation. முதல் மனிதன் ஏதேன் தோட்டத்திலே சோதிக்கப்பட்டார். The first man fell into sin in the Eden garden. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இப்போது அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இவரும் சோதிக்கப்படுகிறார். Even the second man called Jesus Christ was also being tempted in the time before he starts the ministry. இரண்டு சோதனைகளும் ஒரே விதத்தில் தான் இருக்கிறது. Both the temptation was the same way. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே If you read Matthew chapter 3, முதல் 11 வசனங்களை வீடுகளிலே வாசிங்க. I request you to read this verse in your house. அந்த சம்பவத்தை மட்டும் மிக தெளிவாய் நாங்கள் போதிக்கிறோம். We wanted to tell the sequence what happened. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு When Jesus Christ took the baptism, இயேசுவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அழைத்து செல்கிறார். the Holy Spirit took over the Jesus and went him to the wilderness. இயேசுவை வனாந்தரத்திலே கொண்டு போகப்படுகிறார். Because Jesus went into wilderness. வேதம் சொல்லுகிறது The word of God says பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக it is to because he has to get tempted by the Satan. இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். Went into the wilderness. அவராக போகவில்லை. He did not go by himself. அவராக போய் உபவாசம் He இருக்கவில்லை. did not go by himself and fasted. அவராக பிசாசிடம் போய் He விடவில்லை. did not go by himself to the மாறாக Satan. ஆவியானவர் அழைத்து செல்லப்படுகிறார். Because the Holy Spirit takes him into the wilderness. முதலாவது அவர் இரவு பகலும் 40 நாள் பிதாவாகிய தேவனிடத்தில் மன்றாடுகிறார். Because in the 40 days he's been praying night and day. He prays to the Lord. அவர்தான் தேவன். He is the Lord. அந்த தேவன் இப்போது மனிதனாய் வந்திருக்கிறார். That Lord has come as a human form. மனுஷ குமாரனாய் He has வந்திருக்கிறார். come as a form of son. அதனால் ஒரு மனிதன் எப்படி தேவனோடு கூட உறவு கொள்வது என்பதன் அடையாளமாக How the man has to have a relationship as a son, that is the imagination. இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமல் குடியாமல் இருந்து அவர் உபவாசம் இருந்தார். In the same way Jesus Christ was been fasting for 40 days morning and evening without eating anything.
and he was fasting. அதனாலதான் திருச்சபைகளிலே That is the reason that the churches, இந்த தவ காலங்களிலே the Lent season, இந்த 40 நாளை நினைவு கூறுகிறார்கள். they remember these 40 days. நாமும் கூட ஒரு சில முயற்சிகளை எடுப்போம். We also taking a lot of initiatives. தேவன் பரிசுத்தர், The Lord is holy. அவர் எந்த முயற்சி தேவையில்லை. Nothing is required for him. ஆனால் நமக்கு தான் முயற்சிகள் தேவை. All the intention has to come from us. அது நம்முடைய சரீரத்தின்படி அந்த முயற்சி எடுக்கும் பொழுது When you take into participation in the body, நாம் தோற்று போகிறோம். we are going into failure. உலகத்திலே எல்லா மதத்தினரும் கூட உபவாசம் இருக்கிறார்கள். All kinds of religion are into fasting. அவர்களுக்கும் பக்தி இருக்கிறது. They also have the religion. ஆனால் இங்கே அப்படி அல்ல. It is not like that. இது தேவன் இங்கே தன் வாழ்ந்த காலங்களிலே முதல் முறையாக 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து முடிக்கிறார். The first time in the life of Jesus, he's been fasting for 40 days, morning and evening. இந்த 40 நாள் முடிந்த உடனே After the 40 days been completed, வேதம் சொல்லுகிறது the word of God says, அவருக்கு பசி உண்டாயிற்று என்று he சொல்லி. was hungered. தேவனோடு கூட உரையாடி இருக்கும்போது அவருக்கு பசி உண்டாகும். When he was interacting with the God, he did not feel the hunger. அந்த உபவாச நாள் முடித்து வெளியே வந்த உடனே When he finished 40 days of fasting, when he came out, அவருக்கு பசி உண்டாகுகிறது. then he had an hunger. இந்த சூழ்நிலைகளை தான் பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறார். This is what the Satan has been watching. எந்த நேரத்தில் இவரை சோதிக்கலாம் என்று அவளோடு கூட காத்திருக்கிறார். He's been waiting. When can I tempt Jesus? உடனடியாக அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். Immediately he comes to the Lord. நீர் தேவனுடைய குமாரனானார். If you are a son of God, பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி the வைத்திருக்கிறார். Father sent his son to this earth. இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் நான் இந்த பூமியிலே மனித குலத்தை மீட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று Jesus சொல்லி really knows that he's come to deliver the people. அவருக்கே ஒரு சந்தேகத்தை கொடுக்கிறார். He's giving that doubt in his mind. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, People are watching this program, my people. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. You need to listen carefully. படைத்த தேவனுக்கே சந்தேகத்தை உண்டாக்குகிறார். The God who created this whole world is giving a doubt in his mind. நீர் தேவனுடைய குமாரனானார். Are you the son of God? இந்த கல்லை எடுத்து அப்பமாகும்படி சொல்லு. You take this stone and make it as a bread and eat. கூர்ந்து கவனிங்க. Just see properly. எவ்வளவு ஒரு தந்திரமாய் அவர் சொல்லுகிறார். See how symbolically he's been tempted. இதேதான் ஏதேன் தோட்டத்தில் அவன் செய்தான். This is the same thing which happened in the Eden garden. பிசாசானவன் பாம்பின் உருவத்திலே வந்து The Satan came in the form of snake. தந்திரமா இந்த பாம்பின் வழியாய் ஏவாளோடு கூட பேசி The snake spoke to Eve. அந்த கனியை சாப்பிடும்படி செய்து விடுகிறார். He tempts the Eve to eat the fruit. கர்த்தர் சொல்லியிருந்தார், The Lord says, தோட்டத்தில் உள்ள அனைத்து கனிகளை நீங்கள் சாப்பிடலாம். all kinds of fruits can be eaten. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை You சாப்பிடக்கூடாது. should not eat in the middle tree which has been planted. அப்படி சாப்பிடுனாலே சாகவே சாவா என்று If சொல்லி you eat வைத்திருந்தார். this fruit, you will die on the same day. ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் But the lucky tempting Satan, என்ன செய்தான்? what did he do? அந்த பழத்தை சாப்பிடும்படி அவன் தூண்டி விட்டு விட்டான். He made the Eve to eat the fruit. ஆதலால் அந்த கனியை சாப்பிட்டதினாலே After eating the fruit, கடவுளுடைய மகிமையை இழந்து they போனார்கள். lost the glory of God. பாவம் உள்ளே வந்தது. Sin came inside. பாவத்தோடு கூட மரணம் ஒட்டி கொண்டு வந்து Even விட்டது. the death came inside them. ஆனால் மனித குலம் முழுவதுமாய் பாவத்தில் முழுகி போனது. The whole mankind fell into sin. இந்த மனித குலத்தை மீட்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கிறார். To deliver the whole world to the people, that is the reason God came to this earth. இப்பொழுது அவர் 40 நாள் உபவாசம் முடித்து அவர் வெளியே வருகிறார். Now he completed 40 days of fasting. When he comes out, இப்பொழுது பிசாசு அவரை பார்த்து சோதிக்கிறார். the Satan comes and questions him. அவருடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சோதனைக்காரன் என்று சொல்லி. In the word it's clearly mentioned he is a temperer. இந்த சோதனைக்காரன் என்ன செய்கிறார்? What does the temperer do? இந்த கல்லை எடுத்து அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்கிறார். You take this stone and convert it to bread and eat. நன்றாய் கவனிங்கள். Just listen ஒரு carefully. பிசாசு ஆலோசனை சொல்லுகிறான். The Satan is giving you an idea. உனக்கு பசி உண்டாய் இருக்கிறது. You have been hunger. நீ கடவுளுடைய மகனானால் You are truly the God's son. இந்த கல்லை எடுத்து அப்பமாகும்படி சாப்பிட வேண்டியதுதானே. You need to eat this stone and eat it as a bread. ஒரு தவறான ஆலோசனை. He is giving a wrong idea. தேவனுடைய குமாரனா என்ற ஒரு சந்தேகத்தை உள்ளே He is புகுத்துகிறார். also giving a doubt as you are a son of God. தேவனாகிய கர்த்தர் உடனடியாக அவனிடத்திலே சொன்னார். Immediately the God spoke to the Satan. உபாகமத்திலே 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy it has been very clearly told. மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதில்லை. The man will not live only by the bread. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார். Each word which comes out of the word, he lives in that. சொன்ன உடனே பிசாசு ஆடி
போனான். Immediately the Satan was being shaken. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, My beloved people, ஒருவேளை இந்த பிசாசானவன் சொல்லும் பொழுது, when the Satan has been talking to you, ஓ நான் தேவனுடைய குமாரன் என்று பார் என்ன செய்கிறேன் என்று சொல்லி அவர் கல்லை எடுத்து அப்பமாய் செய்திருப்பார் என்று சொன்னால், maybe this Satan in front of Jesus would have taken the stone, see what I'm going to do அங்கே now. அவர் தோற்று போயிருப்பார். Immediately he would have gone into failure. ஆனால் வசனத்தின் வழியாக அவனை தோற்கடித்தார். Because as his word, he failured him. பிசாசு அடி போனான். The Satan was being shaken. உடனடியாக அவன் என்ன செய்தான்? Immediately what the Satan அவன் did, சங்கீதம் 91 பேச ஆரம்பித்து he விட்டான். also speaks about 91 Psalm. ஒரு கட்டிடத்தின் மேல் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டு, Takes him into the high building. இதோ நீ இங்கிருந்து தாழ குதித்து விடும். From top you jump from here. நீர் இப்போதும் சொல்லுகிறார் நீ தேவனுடைய குமாரனானால் If you're really a son of God, நீ தாழ குதியும். you jump from the above. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லிவிட்டார். The Lord will send the angels and they will carry you. உடனடியாக அவர் நான் தேவனுடைய குமாரன் பார் என்று குதித்து விடவில்லை. Immediately Jesus can jump in the front of the Satan, but he did not do that. ஏன் அது செய்யவில்லை? Why he did not do that? இவன் சொல்லுகிறதை இவர் கேட்டு செய்திருப்பார் என்று சொன்னால், Satan, whatever has been told, he would have done it. இவன் கடவுளாகி இருப்பார். Then he will become as a God. கர்த்தர் சொன்னார், The Lord says, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது என்று வேதத்திலே எழுதில்லையா? don't you examine the God that is written in the Bible? இரண்டாவது பரிசோதனைக்கு கூட வேதத்தை தான் சுட்டி காட்டினார். Even for the second time also, the God showed the word of God. எந்த தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ Which God gave the commandments. அந்த தேவன் மீண்டுமாய் உபாகம் 6 அதிகாரம் 16 வசனத்தை சுட்டி காட்டுகிறார். Again he is being showing in the word of God again. உடனடியாக பிசாசு என்ன செய்தான்? You know what immediately the Satan did? மீண்டுமாய் அவர் தோற்று போனார். Again he was into failure. மீண்டுமாய் அவர் உயர்ந்த மலைக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். Again he takes him to the high mountain. இப்போது மறைமுகமாக அவருக்கு சோதனை கொடுக்கிறார். Hiddenly he's been giving a temptation. அவனுக்கு நன்றாய் தெரிகிறது, He knows clearly. இவர்தான் மனித குலத்தை மீட்க வந்த இரட்சகர் என்று நன்றாய் தெரிந்திருக்கிறது. Satan knows very clearly that he is the one who is going to deliver the human being. ஆனால் மறைமுகமாக அவரை தாக்குகிறார். In a hidden way he has been attacking the Lord. என்ன செய்கிறார்? What he does, உலகத்தில் உள்ள அத்தனை ராஜ்யங்களும் அவருக்கு கண்ணில் காட்டுகிறார். he's showing all the kinds of kingdoms in front of his eyes. இதோ பார், இந்த ராஜ்யம் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. Satan says all the kingdoms are into my control. உலகம் என் கரத்தில் இருக்கிறது. The world is into my hand. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been handed over to me. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுத்து விடுவேன். I will give it to the person who loves me. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். But one condition I have. நீ என்னை வணங்கி விட்டால், You need to bow down. நீ என்னை வணங்கி விட்டால், If you bow down, என்னை பணிந்து கொண்டு if விட்டால், you surrender to me, இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுத்து I விடுவேன் என்று will give it to சொல்கிறார். the person who I like. யார் இடத்தில் கொடுப்பது? Who will give it to me? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் The God who created heaven and the earth. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவரால் என்று வேறு ஒருவரால் உண்டாக்கப்படவில்லை. everything was been created by him. Nothing can be done. உண்டாக்கினவரிடத்திலே சொல்லுகிறான், The God who created everything, he talks to him. இவைகளெல்லாம் நான் உனக்கு கொடுத்து I விடுகிறேன், will hand over everything to your hand. என்னை வணங்கி விடு என்று You need சொல்லி. to bow down. இப்படிதான் எனக்கு அருமையானவர்களே, Like this only, my people. பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். This is how the Satan has been controlling the people. தவ காலங்களிலே நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம். We are taking so many initiative in the Lent season. பல பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விடுகிறோம் என்று முயற்சி எடுக்கிறோம். We are taking initiative that we will live all the sinful activities. அந்த முயற்சி எல்லாம் தவறல்ல. That is very not good actually, very good. உதாரணமாய் தீய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறவர்கள், If you are the evil things, the people, சோம்பேறியா இருக்கிறவர்கள், if you have been completely வேலைக்கு போகாமல் இருக்கிறவர்கள், people are not going to the தீமையான work, காரியங்களை செய்கிறவர்கள், always doing the evil things. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு இல்லாதவர்கள், There is no good relationship with the family. தீய பழக்கம் என்று சொன்னால் குடி பழக்கத்திற்கு, உபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்கள், Evil things means drinking and the prostitution. இப்படி பலவிதமான தீமையான காரியங்களுக்கு மனிதன் கட்டப்பட்டவனா இருக்கிறார். Many people have been into bondages in many things like this. மனிதனுக்குள்ள ஒரு நல்ல வாஞ்சை இருக்கிறது, They may be having good initiative. நான் நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று I சொல்லி, need to become as a good நல்ல person. குடும்பம் நடத்த வேண்டும் என்று I சொல்லி, need to run my family good. குடும்பத்திலே சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, Family should be into peace. நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் They இருக்கிறது. need to go to the good company and earn good salary. அதற்காக தன்னுடைய மாம்ச எண்ணத்தின்படி முயற்சிகளை As எடுக்கிறார். a fleshly thing, they take initiative on these things. சொந்த முயற்சி எடுக்கிறபடியால் They're taking the own initiative. அந்த 40 நாள் முடிந்த உடனே மீண்டும் அதே பாவத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். 40 days they do in
in their own imagination, but after that they fall into எந்த that. காரியத்தை அவனால் விட முடியவில்லை. Nothing can be left behind. காரணம் என்ன? What is the reason? நம்முடைய சொந்த பலத்தினால் எந்த பாவ பழக்கங்களை விட முடியாது. By our own strength we cannot live our old sins. இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை முறை முயற்சி எடுத்து தோல்வியற்று போயிருக்கிறோம். So many times we have experienced and we are into failure. தேவனுடைய பலனை தேட வேண்டும். You need to ask God's strength. தேவனுடைய வசனத்தின்படி நாம் தேட வேண்டும். As per the word of God, you need to search the அப்போது Lord. நாம் பாவங்களை விட்டு விலகி வெளியே வர முடியும். That is the time you can come out of the sin. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. That is what the word of God is அதனால speaking. தான் இயேசுக்கு வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? That is the reason the word of God says, அவர் தாமே சோதிக்கப்பட்டதினாலே, he was being tempted அவர் himself. தாமே சோதிக்கப்பட்டு He himself was suffered. in நமக்காக temptation. அவர் முதலாவது எப்படி சோதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That is the reason, firstly, how he was tempted has been written in the word of God. அந்த சோதனையிலே எப்படி வெற்றி பெற்றார் என்று How எழுதப்பட்டிருக்கிறது. he got a victory through this temptation. எப்படி அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று How எழுதப்பட்டிருக்கிறது. he took all these obstacles in his life. அதனால்தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது, That is the reason the promise of the word speaks today. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு Because he is the one who has been tempted. பாடுபட்டதினாலே He has been suffered. சோதிக்கப்படுகிற நமக்கு Because who have been tempted by அவர் us. உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is the one who helps us to those people. அல்லேலூயா. Hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, people who have been watching this, God's people, நீ நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? you wanted to be a good people, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் you விரும்புகிறீர்களா? want to get delivered from the evil things, தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? evil thoughts, you want to come out of that, பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை பெற you விரும்புகிறீர்களா? want to come out of the world black magic and soccer. ஒருவேளை தவறான நாள் பார்த்து கொண்டிருக்கிறாயா? Are you seeing in the wrong days and year? இது நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று அந்த நாட்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? Are you looking for a good season, good bad season? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்று உங்களுக்கு போதித்து விட்டார்களா? Somebody's been thought it's a good day, bad day. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிக்கி தவித்துக் Are you கொண்டிருக்கிறீர்களா? caught in these kind of problems? What? தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது God who created this world, ஒவ்வொரு நாளும் படைத்து விட்டு every day he created, நல்லது 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 என்று கண்டார். he told it's good, good, good. ஒரு நாளும் கெட்டதல்ல. He did not tell it's bad. அதனால் தீய காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய எண்ணங்களிலே போட்டு விட்டார்கள். As the old generation people have put those thoughts in our mind. அதனால் இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடியால் Because all these things are inside our heart, கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை வருவதில்லை. we will not have faith on the God. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் I சோதிக்கப்பட்டிருக்கிறேன், have been tempted, நான் உனக்காக பாடுபட்டு I have இருக்கிறேன், been suffered for you. இப்போது மரித்து Now உயிர்த்தெழுந்ததினாலே I am dead, I will rose again, நான் உனக்கு உதவி செய்கிறேன். but I will help you now. உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். Can protect you. எப்படிப்பட்ட பிசாசின் பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை பிடித்து வைத்திருந்தாலும் What kind of hell which has been holding you, அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை the கொடுப்பார். Lord will deliver you. நன்றாய் கவனிங்கள். You need to think properly. மூன்றாவது சோதனை, Third temptation. அவன் மறைமுகமாக சொல்லுகிறான், He says hiddenly, இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், when he sees Jesus, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, all the kingdoms have been given into my hand. இவைகளை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், I will give unto you. ஒன்றை மாத்திரம் செய், One you need to do. என்னை வணங்கு என்று You need to சொல்லுகிறான். bow down and யோசித்து பாருங்க. just think about என் it. அன்பு தேவனுடைய மக்களே, My beloved people, கர்த்தரிடத்தில் அந்த இடத்துல ஏமாந்து போகவில்லை. because God did not get shamed there. அவனை பார்த்து கடிந்து கொண்டார். The God rebuked him. அப்பால போ சாத்தானே, Go away from here. அப்பால போ சாத்தானே, Go away from உன் sin. தேவனாகிய கர்த்தரை, Your God, உன்னை உண்டாக்கின கடவுளை, the God who created you. அவரை ஒருவரை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? You need to bow down to the only God, one God. வேதத்தில் எழுதில்லையா? It is not written in the word of நானே God. கர்த்தர், I am the God. என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறதே. There is no other God before me. உன் தேவனாகிய கர்த்தரை வணங்கிக் கொள்ள நீ வர வேண்டும். You need to come and bow down unto me. நான் உன்னை வணங்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லுகிறாயா? Now you are saying, I need to bow down to you. அப்பால போ சாத்தானே என்று Go சொன்னார். away, Satan. அன்பு சகோதரனே My சகோதரி, beloved brother and sister. மூன்று சோதனையும் வேத சத்தியத்தின் வழியாய் அவனை விரட்டினார். The three temptations, the God chased Satan by the word of God. இன்றைக்கும் தேவனுடைய மக்களே, Today also my people, விசுவாசம் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் Satan may get you a lot of temptation. வேத வசனத்தை வைத்து ஜெயித்து விடலாம். You can get victory through the word of God. எதற்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான காரியத்தை அவன் செய்தான்? Why he did so psychologically he did this program? மறைமுக அவன் சொல்லுகிறான், Why he's been hiding himself? நீ என்னை வணங்கி விட்டால் இதை கொடுத்து விடுகிறேன், If you bow down, I will give it to you. இல்லை என்று சொன்னால் நீ கல்வாரி சிலுவை போக வேண்டியதா இருக்கும். Otherwise, you need to go to the Calvary cross. அதைத்தான் மறைமுகமாக ரொம்ப சுலபமான வழியை அவன் காட்டுகிறான். That is what a very easy way he's been showing. இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். This is how the Adam and Eve fell into sin. ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறார்கள், Because they are the image of the God. தேவனை போல They are இருக்கிறார்கள். like a God. இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே When you eat this fruit,
truth. நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று You will become like a God. ஆசை வார்த்தைகளை உருவாக்கி விட்டார். He gave that liking words. அதை உள்வாங்கினவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். When you take that word, they went into failure. கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், The Lord has clearly told you. இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். It is very clearly told that you should not eat. என்னை சாப்பிடு என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்டிருப்பான்னு சொன்னால் Adam and Eve would have asked this question to say, அன்னைக்கு who are you? விழுந்திருக்க முடியாது. They would have not fallen into ஆனால் sin. அந்த வார்த்தைகளை உள்வாங்கி They விட்டார்கள். experienced that word. அதனால் அந்த கனியை சாப்பிட்டு பாவத்தில் விழுந்து They போனார்கள். ate the fruit and they fell into sin. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். Even we are also fallen into sin. இன்னைக்கு கோடான கோடி மக்கள் பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பல யாத்திரைகள் மனிதன் போவதை பார்க்கிறோம். If you want to come out of the sin, many people are having a lot of journey to be traveled. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். Christian people are taking a lot of initiatives. உங்களுடைய சொந்த முயற்சி தோல்வியில போய் முடியும். All your own initiatives will go into failure. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி தோல்வியில முடியும். Whatever your own initiative that will go into failure. ஆனால் உன்னையும் என்னை உண்டாக்கின கர்த்தருடைய பலனை தேடுவோம் என்று சொன்னார். The God who created you and me, if you are seek for a strength of கர்த்தர் us, அவரோடு the காத்திருக்கிறார். Lord has been waiting for you. நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். I can help you. நமக்கு இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, Not only for this month. நமக்கு வாழ்நாள் முழுவதுமாய் உதவி செய்ய வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட The இருக்கிறார். lifespan, the God is trying to help us. பிசாசு தோற்று போனவன். Satan has been in the கல்வாரி failure. சிலுவையிலே இயேசு அவனை தோற்கடித்தார். In the cross Calvary, the God put the Satan into death. தன்னுடைய மரணத்தின் வழியாய் அவனை தோற்கடித்தார். Through the death, the God put the Satan into hell. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். The sin is the death. He's been taken over it. அவர் வெறும் சோதிக்கப்பட்டு மாத்திரம் சோதிக்கப்படவில்லை, He is not just being tempted. சோதிக்கப்பட்டு He was being tempted. பாடுகளையும் He's ஏற்றுக்கொண்டார். been taken the suffering. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே If you read Isaiah chapter 53ஆம் அதிகாரத்திலே 3, 4-5 வசனங்கள் சொல்லப்படுகிறது. 4, 5, 6, the verse says, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு He's been taken all our sufferings, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். all our troubles. He's been நியாய carried for. பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் அவர் மேல் வந்தது. Whatever the commandments was been given, all fell on the Lord Jesus Christ. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் He ஏற்றுக்கொண்டார். accepted the sin of death. நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் He's ஏற்றுக்கொண்டார். taken the covenant's curse. மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். He's been taken completely the human being sin. நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்து He's given an eternal life. ஆக்கினை தீர்ப்பை அவர் He's ஏற்றுக்கொண்டார். taken experience of all these things in எத்தனை himself. அன்புள்ள தெய்வம் He's so பார்த்தீர்களா? loving God is. ஆனால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Because your sin and my sin was being taken over in Calvary காரணம் cross. என்ன? What is the reason? இதுவரைக்கும் நாம் செய்து விட்டோம். Till now we have done it. இதுவரைக்கும் நாம் விழுந்து We விட்டோம். have fallen into sin. நீ அப்படியே இருக்க கூடாது என்று You should சொன்னார். not be in the same sin. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி The God showed his love to him. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி The God has showed his தன் love. ஜீவனையே He கொடுத்திருக்கிறார். has given his life to the people. யாருக்காக? For whom? நம்முடைய நல்வாழ்வுக்காக. For a good life. இந்த தவ காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, In the Lent season, my people, தேவனுடைய பலனை தேடுங்கள். you need to seek the Lord's தேவனுடைய strength. வல்லமையை தேடுங்கள். You need to seek the God's strength. தேவன் அதை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் The இருக்கிறார். God is trying to give the strength to you. யாக்கோபின் புத்தகம் In James chapter, முதல் அதிகாரம் first chapter, 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 17th verse says like this. நன்மையான எந்த ஈவும் Whatever is the good deed, பூர்ணமான எந்த வரங்களும் whatever the good deed gives, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. all things from the glory of God. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் There is no changes. எந்த நிழலும் இல்லை. There is no shadow. அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். He is completely blessing God. அந்த தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, The people who have been watching that உனக்கு God, விரோதமாய் பிசாசு எந்த காரியத்தை கொண்டு the வந்தாலும் Satan may give lot of troubles against you. உன்னால் என்னால் ஜெயிக்க முடியும். You and me can defeat and எப்படி? get the victory. How? எப்படி? How? நம்முடைய ஞானத்தினாலா? Not by our own image, நம்முடைய பலத்தாலா? not by our strength. முடியவே It முடியாது. is not possible. தேவனுடைய வசனத்தால் அவனை மேற்கொள்ள முடியும். As the word of God, you can overcome that. என் தேவன் எனக்கு உரிமை The கொடுத்திருக்கிறார். God has given that authority to சகல you. பிசாசுகளை விரட்டுங்கள். Because all kinds of evils you can சகல chase off. நோயாளிகளை குணமாக்குங்கள். You can heal many people. தேவன் அந்த வல்லமை The God கொடுத்திருக்கிறார். has given that authority. அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. Nothing can attack you. லூக்கா 10:19 வாசித்து பாருங்க. If you read Luke chapter 10:10, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. nothing will attack you. எந்த பிசாசும் உன் குடும்பத்தை நம்மை தொட முடியாது. Oh, Satan can touch our family. தேவனுடைய வசனத்தை பற்றிக் You கொள்ளுங்கள். need to hold the word of God. தேவன் உனக்காக Because சோதிக்கப்பட்டிருக்கிறார். the Lord has been tempted for you. தேவன் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். Because of you and
me, the Lord has been taken into Calvary. சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He's taken over the curse. ஆசீர்வாதத்தை நமக்கு He's கொடுத்திருக்கிறார். given the blessings to us. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my beloved கண்ணீரில் people, இருக்கிறீர்களா? are you in tears? வேதனையில் Are you இருக்கிறீர்களா? in trouble? இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற தீர்மானம் You have எடுத்திருக்கிறீர்களா? been taken a decision that should come out of தேவனுடைய sin. பலனை தேடுங்க. You need to ask God's தேவனுடைய help. பலனை தேடுங்க. You need to ask God's help. ஆண்டவரே, நான் அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் Lord, சுவாமி. I should come out of the evil thought. என்னால் என் குடும்பம் ஆண்டவரே கண்ணீர் வடித்துக் Because கொண்டிருக்கிறார்கள். of me, my family is into என்னால் tears. என் குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவரே. Because of me, the family is into tears. நான் எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டு விடுகிறேன். I will come out of all evil things. எப்போது பார்த்தாலும் மாம்ச எண்ணங்கள், I always have the human flesh மாம்ச thoughts, சிந்தைகள், human thoughts, கெட்ட பார்வைகள், bad கெட்ட sayings, வார்த்தைகள், bad words, தீமையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். evil things I've been thinking நீங்கள் about. எல்லாவற்றிலும் விடுதலை கொடுங்க I என்று need to have a deliverance of நம்மை it. உண்டாக்கின இறைவனிடத்தில் கேட்போம் என்று We need to சொன்னால், God who created you. நிச்சயமா இந்த தவ காலத்திலே This Lent season, கர்த்தர் எப்படி பிசாசை வென்று அவர் ஜெயித்தாரோ, he defeated the Satan and he won. அப்படி உன்னால் என்னால் ஜெயிக்க In முடியும். the same way, you can have a victory. அதற்காக தான் பரிசுத்த பவுல் இப்படியாக சொன்னார். That is the reason the Holy Paul says, 3 முறை அவர் இறைவனிடத்தில் ஜெபித்தாராம். 3 times he prayed to the Lord. கர்த்தர் அவனுக்கு பதில் The கொடுத்தார். Lord gave him a strength. உன்னுடைய பலவீனத்திலே, In your trouble, உன்னுடைய பலவீனத்திலே in your trouble, என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். my strength will be completely on it. என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். My strength will be completely on it. கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். The grace which has been given to you, உடனடியாக அவன் சந்தோஷமாய் he ஏற்றுக்கொண்டார். accepted very happily. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார், Philip chapter he says, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, the God who strengthens me, என்னை பலப்படுத்துகிற the கிறிஸ்து God who strengthens me, என்னோடு கூட இருக்கிறபடியா, he is there with me. எனக்குள்ள இருக்கிறபடியா, Because he is there நான் inside me, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do everything by the Lord. அப்படிப்பட்ட வல்லமை உனக்கு கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் The Lord is இருக்கிறார். going to give that kind of authority to you. எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் விழுந்து How போனது. many kingdoms have been fallen down? ரோமர் ராஜ்யங்கள் தவிடுபடி The ஆக்கப்பட்டது. Romans were into pieces. இன்றைக்கு எத்தனை பிசாசின் ஆதிக்கங்கள் நம்மை ஆட்சி செய்ய வந்தாலும் கூட, How many evil things have been coming us to control this world? எத்தனை பாவங்களை செய்யும்படி நமக்கு பிசாசின் கிரிகள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் கூட, How many evil things the Satan can bring us? அவைகளெல்லாம் நம்மால் மேற்கொள்ள முடியும். We can overcome that. இயேசு வாழ்ந்த நாட்களிலே In the time of Jesus, பிசாசு அவருடைய பாதத்தில் வந்து பணிந்து கொண்டது. Satan fell into his feet. தேவனுடைய குமாரனே, Lord, எனக்கும் உமக்கும் என்ன? what is the relationship between you and ஆரம்பத்தில் அவன் சோதிக்கப்படும் போது, me? Before he was being நீ tempted, தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லு என்று சொன்னார். he told and tempted him to change the stone into bread. அதே பிசாசானவன் The same ஒரு Satan மனிதனுக்குள்ள இருந்து இப்போது மீண்டுமாய் பேசுகிறான். comes in the form of human and he talks, உன்னதமான தேவனுடைய குமாரனே, my almighty God, உனக்கும் எனக்கும் என்ன? what is the relationship என்னை between ஏன் you and வேதனைப்படுத்த வந்தீர்? why are you giving us the problem? ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்தீர் Why என்று are you giving கதறினான். us the problem? ஆமென் கர்மனானவரே. Yes, my people. அவர்தான் தேவனுடைய குமாரன். He is the Son of God. அவர்தான் தேவன். He is the God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. He is the Word. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The Word was with அந்த God. வார்த்தையே தேவனாய் The இருந்தார். Word was God. அவரால் என்று வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. Everything was been created by அவர் Him. படைத்த தேவனை நீங்கள் நம்பும்போது, If you created the God, if you இந்த believe, தவ காலங்களிலே in the Lent season, தேவன் the ஆசீர்வதிப்பாராக. Lord will bless you. பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். The God will deliver from the organ of sin. சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். All the curses will be நோயிலிருந்து delivered. விடுதலை கொடுப்பார். All the healings will have been delivered. சக்தியிலிருந்து விடுதலை All the கொடுப்பார். evil things that the God will deliver. அதனால இந்த வசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, That is the reason the people who are listening to the word of God, நம்மை நாம் ஆண்டவருடைய கரங்களில் we ஒப்புக்கொடுப்போம். surrender in His hand. கர்த்தர் நம்மை The ஆசீர்வதிப்பாராக. Lord will bless us. தொடர்ச்சியாய் நம்முடைய ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்புக்கொடுப்போம். Continuously we surrender to the Lord. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Gracious Heavenly இந்த தவ Father, காலத்திலே சுவாமி, thank you for this Lent எல்லா season. திருச்சபைகளும் அநேக நல்ல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். All the churches have taken a good initiative. Lord. எங்களுக்குள்ள இருக்கிற பாவ காரியங்களெல்லாம் நாங்கள் விட்டு விலக வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார்கள். You have to live all the evil things from us, and that the initiative. அந்த will be taken. முயற்சி வெறும் மனிதன் முயற்சியா இருக்கக்கூடாது It சுவாமி. is not only the human's intentions, Lord. உம்மோடு கூட சேர்ந்து இணைந்த அந்த முயற்சிகள் இருக்க வேண்டும் அப்பா. They should be connected, united with you and அன்றைக்கு எப்படி இயேசுவானவரை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சோதிக்கப்பட்டாரோ, like how the Holy Spirit led Jesus into the wilderness. அப்போது எப்படி வேத வசனத்திலே அவர் ஜெயித்தாரோ, How He gave a victory to the word of God. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கத்தக்க ஒரு வல்லமை நிரப்பிடும் சுவாமி. The same way the children of God should be getting a victory through that. வல்லமையினால் நிரப்புங்க. Let there be a filled with the ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Everybody should be blessed. யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த காரியத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, One wants to get delivered from the sin. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது விடுதலை கொடுப்பீராக. People are listening to the word. Let there be deliverance. அற்புதத்தை செய்வீராக. Let there be a miracle. அதிசயத்தை செய்வீராக. Let there be a sign. அற்புதங்கள் நடக்கட்டும் Let சுவாமி. there be a wonders. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. Thank you for doing in that way. குறிப்பாக இந்த இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளும்
நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. Especially we think about the young people, men, boys and girls. இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே Those young people, Lord, வழி தெரியாமல் போய் they கொண்டிருக்கிறார்கள். are going in a wrong way. பெற்றோர்கள் பிள்ளைகளை படித்து விட்டபடியா Because the people are given an எனக்கு education. எல்லாம் தெரியும் என்று சொல்லி The children say everything. ஆண்டவர் அநேக போதைப் பொருட்களை அடிமையா இருக்கிறார்கள். They're into the bondage of so many drugs. தீய சக்திகளுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். They're into bondage of the evil. பெற்றோர்களுக்கு தெரியாத பெரிய அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Not knowing the parents, the children are into a lot of bondage. பிள்ளைகளுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க சுவாமி. Today you deliver the youth. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. You give them a deliverance. பெரியவர்களை மதித்து வாழ்கிற இதயத்தை கொடுங்க. They should respect the elderly இந்த people. நிகழ்ச்சியின் வழியா எந்த வாலிப தம்பி தங்கச்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ Whatever the young men and women or the young children are watching this program, கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. let there be a deliverance. இயேசுவின் நாமத்தினாலே In the name of இப்போதே Jesus. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. Lord, you deliver the young brothers and sisters immediately today, Lord. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் Thank you for in this way, Lord. நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே Through this program, உலகமெங்கும் பார்க்கிற எல்லா திருச்சபை மக்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender all the children into your hands. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless them. இவர்களுக்கு மாத்திரமல்ல Not ஆண்டவரே only for these இவர்கள் people, இன்னும் அநேகருக்கு அனுப்பி வைத்து they may send to other இந்த people செய்தியின் also. வழியாய் Through this program, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை let them செய்கிறார். receive the power. அவர் தாமே சோதிக்கப்பட்டு Because he was suffered, அவர் தாமே பாடுபட்டதினாலே because he was tempted. சோதிக்கப்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. People are going into temptation, he can help us. அந்த வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். With that power, deliver us. மகிமை நீர் You எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதத்தை நிரப்பும். You send us the blessing. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of Lord Jesus Christ. ஆமென். Amen. God bless you. God bless. கர்த்தர் உங்களை The Lord ஆசீர்வதிப்பார். will bless you. பாருங்கள். Watch this. மீண்டும் மீண்டுமாய் ஒரு முறைக்கு 3 முறை பாருங்கள். 3 times I would like to watch this program. வேத வசனத்தை முக்கியமாய் ஆதாரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். You need to keep the word of God as an example. நாங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதில்லை. We will not deliver you. வேத வசனம் தான் உங்களுக்கு விடுதலை The word of God delivers you. எல்லா மகிமை கர்த்தருக்கு. All glory goes to the Lord.